ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்க கணிதம். இன்னைக்கு நாம தேர்ட் இயர் பிஎஸ்சி மேக்ஸ் காம்ப்ளெக்ஸ் அனலைசிஸ்ல லாரன்ஸ் தியரம் தான் பார்க்க போறோம். யூனிவர்சிட்டி எக்ஸாம்ல இதோட கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் லாரன்ஸ் தியரம் அப்படின்ட்டு இருக்கும். அதனால இதோட ஸ்டேட்மெண்ட்டும் சேர்த்தே தான் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வாங்க இதோட ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். Let C1 and C2 denote respectively the concentric circles modulus of Z minus Z0 equal to R1 and modulus of Z minus Z0 equal to R2 with R1 is less than R2. இதோட மீனிங் என்ன அப்படின்னா ரெண்டு சர்க்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டு சர்க்கிளுமே வந்து கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸாக இருக்கு. ஸோ இதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ். ஸோ இப்போ கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அதாவது மோர் தென் ஒன் சர்க்கிள்ஸாக வந்து கான்சென்ட்ரிக் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சர்க்கிள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த ரெண்டுமே வந்து ஒரே சென்டர் பாயிண்ட்டை வச்சிருக்கும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே பாருங்க, இங்கே ஒரு சர்க்கிள் இருக்கு, அதுக்கப்புறம் இது மேலே இப்படி ஒரு சர்க்கிள் இருக்கு. இந்த பாயிண்ட் தான் வந்து சென்டர் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம், Z0. ஸோ இந்த பாயிண்ட் வந்து இந்த சின்ன சர்க்கிள் இருக்கு இல்லையா, இதுக்கும் அதுதான் சென்டர் பாயிண்ட். இந்த பெரிய சர்க்கிள் இருக்குல்ல, இதுக்கும் அதுதான் வந்து சென்டர் பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி சர்க்கிள்ஸ் இருந்துச்சுன்னா அதுதான் வந்து கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்மளோட தியரத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா C1 C2 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல மாடலஸ் ஆஃப் Z minus Z0 equal to R1 அப்படிங்கிறது C1 சர்க்கிள். ஓகே, அப்போ C1 சர்க்கிள் உடைய சென்டர் பாயிண்ட் Z0 அப்படின்னும் ரேடியஸ் R1 அப்படின்னு நாம எடுத்துக்கலாம். அடுத்தது அண்ட் மாடலஸ் ஆஃப் Z minus Z0 equal to R2, இது வந்து C2 வந்து ரெஃபர் பண்ணுது. அதாவது இந்த மாடலஸ் ஆஃப் Z minus Z0 equal to R2 அப்படிங்கிறது C2 சர்க்கிள். இந்த C2 சர்க்கிளுடைய சென்டர் பாயிண்ட் Z0 அண்ட் ரேடியஸ் வந்து R2. நெக்ஸ்ட் வித் R1 is less than R2 அப்படின்னா என்ன அர்த்தம்? R1ஓட R2 வந்து கிரேட்டரா இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் சர்க்கிளோட ரேடியஸை விட செகண்ட் சர்க்கிளோடைய ரேடியஸ் வந்து கிரேட்டரா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸோ இந்த வெளியில் இந்த பெரிய சர்க்கிள் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து C2. இந்த சின்ன சர்க்கிள் இருக்குல்ல, இதான் வந்து C1. இந்த சென்டர் பாயிண்ட் வந்து Z0. C1ஓட ரேடியஸ் R1, C2ஓட ரேடியஸ் ஆக்சுவலி இங்கே இருக்கணும் பாயிண்ட், இந்த கோட்டை தாண்டியில் போகக்கூடாது, இது வந்து R2. Let f of z be analytic in a region containing the circular annulus. Circular annulusனா என்ன? அந்த ரெண்டு சர்க்கிள் இருக்கு இல்லையா, அந்த இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இன் பிட்வீன்ல ரீஜன் இருக்குல்ல, அதாவது இந்த சின்ன சர்க்கிளுக்கு மேலே பெரிய சர்க்கிளுக்கு உள்ள, ஸோ இந்த ரீஜன், ஸோ இதான் வந்து ஆன்லஸ் ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அதாங்க கொடுத்துருக்காங்க. R1 is less than modulus of Z minus Z0 is less than R2. அதாவது இந்த மாடலஸ் ஆஃப் Z minus Z0ஓட வேல்யூ R1 விட கிரேட்டராக இருக்கணும், அதுக்கப்புறம் R2 விட லெஸராக இருக்கணும். புரியுதுங்களா? இங்கே வந்து ஈக்குவல் டு இல்லை, ஈக்குவல் டு இருந்ததுன்னா அந்த சர்க்கிள் இருக்கு இல்லையா C1 C2 அந்த அதோட பவுண்டரி பாயிண்ட்டும் சேர்த்து எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் இங்கே ஈக்குவல் டு இல்லை. ஓகே, அப்போ அந்த பவுண்டரி பாயிண்ட் இல்லை, வெறும் அந்த ஆன்லஸ்க்குள்ளே இருக்கு இல்லையா அந்த பாயிண்ட்ஸ் மட்டும்தான். இந்த ஆன்லஸ் ரீஜனில் தான் இந்த ஃபங்க்ஷன் f of z வந்து அனலிட்டிக்காக இருக்குது, அதோட மீனிங். அதுக்கப்புறம் then f of z can be represented as a convergent series of positive and negative powers of z minus z0 given by. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் இருந்துச்சுன்னா f of z நாம இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஓகே, where f of z equal to sigma n equal to 1 to infinity bn divided by z minus z0 whole power n plus sigma n equal to 0 to infinity an z minus z0 whole power n, where bn equal to 1 by 2 pi a integral over c1 f of zeta d zeta divided by zeta minus z0 whole power minus n plus 1 and an is equal to 1 by 2 pi a integral over c2 f of zeta d zeta divided by zeta minus z0 whole power n plus 1. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதாவது f of z இந்த மாதிரி நம்மளால எழுத முடியும், இல்லை bnங்கிறது இந்த வேல்யூ, anங்கிறது இந்த வேல்யூ, இப்படிங்கிறத நாம ப்ரூவ் பண்ணணும். இப்போ ப்ரூஃப்க்கு வந்துடலாம். சர்க்குலர் ஆன்லஸ்ல இருந்து Z அப்படின்ட்டு ஏதோ ஒரு பாயிண்ட் ஒன்று நம்ம சூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, அதான் எழுதிருப்போம். லெட் Z be any point in the circular annulus R1 is less than modulus of Z minus Z0 is less than R2. அதுக்கப்புறம் தியரம் 6.9 என்ன சொல்லுது அப்படின்னா let f of Z be analytic in a region capital D bounded by two concentric circles C1 and C2. இப்போ நம்மளோட தியரம் இருக்கு இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் ஃபாலோ ஆகி வருது. அது f of Z அப்படிங்கிறது ஒரு அனலிட்டிக் ஃபங்க்ஷனாக இருக்குது, ரீஜன் டியில் இருக்குது. இந்த ரீஜன் எப்படி இருக்குன்னா பவுண்டட் பை த டூ கான்சென்ட்ரிக் சர்க்கிள் C1 and C2. இப்போ இதோட மீனிங் என்ன? அது வந்து ஆன்லஸ் ரீஜன்லாம் இருக்குன்னு அர்த்தம். அண்ட் வந்து பவுண்டரி, பட் இது பவுண்டரி சேர்த்துருக்கு. லெட் Z நாட் பி எனி பாயிண்ட் இன் டி. இப்போ டில இருந்து Z நாட் அப்படின்ட்டு ஏதோ ஒரு பாயிண்ட் நம்ம எடுத்தோம்னா அது இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது f of z not equal to 1 by 2 pi a integral over c1 f of z divided by z minus z0 dz minus 1 by 2 pi a
integral over c2 f of z divided by z minus z naught dz. ஓகே சரி, இது வந்து தியரம். இந்த தியரத்தை நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம். இதுல நம்மளோட டூ கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் என்னன்னா c1 and c2, கரெக்ட்டுங்களா? இதுல நம்மளோட கான்சென்ட்ரிக் சர்க்கிள் c2 வந்து கிரேட்டர் சர்க்கிள், c1 வந்து ஸ்மாலர் சர்க்கிள். அதுக்கப்புறம் இந்த தேரத்துல வந்து z நாட் பி எனி பாயிண்ட் அப்படின்னு எடுத்ததுனால இந்த இடத்துல z மைனஸ் z நாட் அப்படின்னு வந்திருக்கு. இந்த டினாமினேட்டர்ல தெரியுதுங்களா? இன்டர்வல் டினாமினேட்டர்ல z நாட் வந்து வந்திருக்கு. பட் நம்ம வந்து எப்படி எடுத்திருக்கோம்? z பி எனி பாயிண்ட் அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். ஓகே, அப்ப இங்க z நாட் இருக்கிற இடத்துல நாம z அப்படின்னு மாத்திக்கணும். பட் இங்க ஆல்ரெடி இதுல வந்து எப்படி இருக்குன்னா இன்டர் வந்து z டிபெண்ட் பண்ண மாதிரி இருக்கு. அதனால இதுக்கு நம்ம அகைன் நம்ம z எடுத்தோம்னா ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். அதனால வேற ஒரு வேரியபிள் நேம் இதுக்கு நம்ம கொடுக்க போறோம். அதுதான் வந்து ஜீட்டா. இங்க இருக்க பாருங்க, f of z equal to 1 by 2 pi a integral over c2 f of zeta d zeta divided by zeta minus z minus 1 by 2 pi a integral over c1 f of zeta d zeta divided by zeta minus z. ஓகே, இதுதான் இங்க நம்ம சொல்லியிருந்தோம். அது z நாட் இருக்க வேண்டிய இடத்துல z போடணும். அதுக்கப்புறம் z இருக்கிற இடத்துலலாம் வேற ஒரு வேரியபிளான இந்த ஜீட்டா வந்து நாம எடுத்து எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த செகண்ட் இன்டர்வல் இருக்குல்ல, இந்த செகண்ட் இன்டர்வல்ல டினாமினேட்டர்ல ஜீட்டா மைனஸ் z இருக்கா, இதுல மைனஸ் வந்து காமனா வெளில எடுத்துடலாம். அப்ப என்ன வரும்? மைனஸை காமனா வெளில எடுத்துட்டோம்னா z மைனஸ் ஜீட்டான்னு வருமா? இங்க வந்துருச்சு. அப்புறம் இங்க வந்து காமனா எடுத்திருந்த ஒரு மைனஸ், அதுக்கப்புறம் இங்க ஒரு மைனஸ் இருக்கு. இந்த மைனஸ் மைனஸ் என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிட்டு பிளஸ்ன்னு வந்துடும். ஓகே, ஸோ அதான் இங்கே வந்திருக்கு ப்ளஸ் 1 by 2 pi இன்டர்வல் ஓவர் சி எஃப் ஆஃப் ஜீட்டா டி சீட்டா டிவைட் பை z மைனஸ் ஜீட்டா. ஸோ இதை நாம ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டெய்லர்ஸ் தியரம் வந்து ப்ரூவ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு லைன் வந்து அங்கே அந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க, ஞாபகம் இருக்குங்களா? அதாவது 1 by 2 pi இன்டர்வல் ஓவர் சி டூ எஃப் ஆஃப் ஜீட்டா டி சீட்டா டிவைட் பை ஜீட்டா மைனஸ் z அப்படின்னா இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? a0 plus a1 z minus z0 plus a2 z minus z0 the whole square plus etc plus a n minus 1 z minus z0 whole power n minus 1 plus r n of z. இதை நாம ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு மார்க் பண்ணிக்கலாம். இதுல an அப்படிங்கிறது என்னன்னா 1 by 2 pi a integral over c2 f of zeta d zeta divided by zeta minus z0 whole power n plus 1 and rn of zங்கிறது z minus z0 whole power n divided by 2 pi a integral over c2 f of zeta d zeta divided by zeta minus z0 whole power n into zeta minus z. ஓகே, சரி. அதுக்கப்புறம் இதை வந்து எடுத்துக்கலாம் 1 by z minus zeta. ஓகே, சரி. இங்க என்ன பண்ண போறோம்னா add and subtract by z0 வந்து போட போறோம். போட்டுட்டு இந்த மைனஸை காமனா வெளில எடுக்கும்போது இது பிளஸ் ஜீட்டான்னு ஆயிடும். இந்த இடத்துல மைனஸ் z0 வரும். அதுதான் இங்க எழுதியிருக்கோம், மைனஸ் ஆஃப் ஜீட்டா மைனஸ் z0. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த z மைனஸ் z0 காமனா வெளில எடுக்கணும் இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து. ஆனா இந்த செகண்ட் டேர்ம்ல இல்ல இல்லையா? செகண்ட் டேர்ம்ல இல்லைங்கன்னா இது எப்படி எடுத்து எழுதிக்கலாம்னா மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை z மைனஸ் z0ன்னு எழுதிக்கலாம். இப்போ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டேர்ம், இது நம்மளோட செகண்ட் டேர்ம். இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்தும் நியூமரேட்டர்ல இருக்கிற z மைனஸ் z0 காமனா வெளியில எடுத்துடுறோம். எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் என்ன வரும்? ஃபர்ஸ்ட் டேர்ம்ல 1 வந்துடும். செகண்ட் டேர்ம்ல இந்த z மைனஸ் z0 வந்து வெளியில போயிடுச்சு. அப்புறம் மிச்சம் என்ன இருக்கும்? ஜீட்டா மைனஸ் z0 டிவைட் பை z மைனஸ் z0 அப்படின்னு நமக்கு இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல ஈக்குவல் டு 1 by z minus z0 into இது அப்படியே நியூமரேட்டருக்கு எடுத்துட்டு போயிடலாம் 1 minus zeta minus z0 divide by z minus z0 whole power minus 1 அப்படின்னு எழுதிக்கலாமா? இப்போ இது பார்க்கறதுக்கு நமக்கு 1 minus x whole power minus 1 மாதிரி இருக்கு. ஓகே, ஃபார்முலா என்ன? 1 plus x plus x square plus x cube plus etc. வருமா? அதுதான் எழுதியிருக்கோம். 1 plus இங்க xக்கு பதிலா zeta minus z0 divided by z minus z0 plus x square அதுக்கு zeta minus z0 divided by z minus z0 the whole square plus அடுத்தது x cube term zeta minus z0 divided by z minus z0 the whole cube etc. plus இது வந்து n minus 1 term. இது லாஸ்ட்ல nth டேர்மா நம்ம எடுத்துக்கிறோம். ஆக்சுவலி இது எக்ஸெட்ரா இன்ஃபினிட்டி வரைக்குமே போகலாம். பட் அதுக்கு தான் இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? nth டேர்மை zeta minus z0 divided by z minus z0 whole power n divided by 1 minus zeta minus z0 divided by z minus z0. இந்த ஸ்டெப் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இது கூட நம்ம f of zeta divided by 2 pi ஐ மல்டிப்ளை பண்ணிக்கலாம். என்ன வரும்? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 1 by z minus zeta இருக்கு. 1 by z minus zeta இது கூட f of zeta divided by 2 pi. நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடில்
1 by z minus z0 into first termல என்ன வரும் f of zeta divided by 2 pi I plus second termல f of zeta divided by 2 pi I into zeta minus z0 divided by z minus z0. அதுக்கப்புறம் செகண்ட் டேர்மில் ஆக்சுவலி இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இதை ரெண்டுத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இதுதான் அந்த ரைட் ஹேண்ட் சைடோட கண்டினியூஷன் இங்கே எழுதுறேன் கீழே. f of zeta divided by 2 pi I zeta minus z0 square divided by z minus z0 square plus etc. plus nth term f of zeta divided by 2 pi I, sorry, in the n minus 1th term, zeta minus z0 whole power n minus 1 divided by z minus z0 whole power n minus 1. Lastly, nth term, f of zeta divided by 2 pi I into zeta minus z0 divided by z minus z0 whole power n divided by 1 minus zeta minus z0 divided by z minus z0. ஓகே, ஸோ இதான் நமக்கு கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் இன்டகிரேட் பண்ண போகிறோம். இன்டகிரேட்டிங் ஓவர் C1. லெஃப்ட் ஹேண்ட் சைடு இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும்? இதில் 1 by 2 pi I கான்ஸ்டன்ட்னால வெளில எடுத்துடலாமா? இன்டர்வல் ஓவர் C1 f of zeta into d zeta divide by z minus zeta equal to right hand side la 1 by z minus z0 first term illa 1 by 2 pi ஐ காமனா வெளில எடுத்துட்டோம். integral over c1 f of zeta d zeta divided by 1 அவ்வளோதான். இல்லை ஏன்னா இதில் வேறு எந்த டேர்மே இல்லை ஃபஸ்ட் டேர்மில், டிவைட் பை 1 அவ்வளோதான். அதுக்கப்புறம் செகண்ட் டேர்ம் இது இந்த டேர்மில் இதுலேயே அதே மாதிரி 1 by 2 pi கான்ஸ்டன்ட்லாம் வெளில எடுத்தாச்சு. ஆல்ரெடி காமனாக 1 by z minus z0 இருக்குது, அதையும் வெளியில தான் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இன்டர்வல் ஓவர் c1 zeta minus f of zeta into zeta minus z0 d zeta divided by z minus z0. அதுக்கப்புறம் ப்ளஸ் நெக்ஸ்ட் டேர்ம் 1 by 2 pi I 1 by z minus z0 integral over c1 f of zeta zeta minus z0 whole square divided by z minus z0 the whole square into d zeta அப்படின்னு கிடச்சிருக்கு. அதே மாதிரி எக்ஸெட்ரா ப்ளஸ் n minus 1th term 1 by 2 pi I 1 by z minus z0 into integral over c1 f of zeta into d zeta, numeratorல zeta minus z0 whole power n, denominatorல z minus z0 whole power n. ஸோ இந்த மாதிரி கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் லாஸ்ட்ல nth டேர்ம் இதில் அதே தான் 1 by 2 pi காமனாக வெளில எடுத்துட்டோம். டினாமினேட்டில் 1 by z minus z0 இருக்கும், அதையும் எழுதிக்கலாம். அப்புறம் 1 by c1 zeta minus z0 whole power n into f of zeta divided by 1 minus zeta minus z0 divided by z minus z0 into dz. ஓகே, ஸோ இது வரைக்கும் நமக்கு கிடச்சிருக்கு. தியரம் ஸ்டேட்மெண்ட் அப்போ bn அப்படிங்கிறத என்னன்னு பார்த்துருந்தோம், ஞாபகம் இருக்குங்களா? 1 by 2 pi I integral over c1 f of zeta d zeta divided by zeta minus z0 whole power minus n plus 1. கரெக்டா? சரி, அப்போ இதில் b1 அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? 1 by 2 pi I integral over c1, அதாவது n-க்கு பதிலாக 1 அப்படின்னு போட போகிறோம். f of zeta into d zeta divide by zeta minus z0 whole power n-க்கு 1 போட்டோம்னா minus 1 plus 1 என்ன ஆகிடும்? 0ன்னு வந்துருமா? ஓகே, அப்போ பவரில் 0 equal to 1 by 2 pi I integral over c1 f of zeta d zeta divide by பவரில் 0 வந்துன்னா 1ன்னு அர்த்தம். ஓகே, சரி, அப்போ 1 by 2 pi integral over c1 f of zeta d zeta அப்படி நமக்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு
B2ங்கிறது என்னது? இல்லை n-க்கு 2ன்னு போடுங்க. 1/2 pi integral over C1 f of zeta d zeta divided by zeta minus z0 whole power n-க்கு 2 போடும்போது -2 + 1 போட்டிங்கன்னா பவரில் -1 அப்படின்னு வந்துருமா? ஸோ இதையே நாம் integral over C1 f of zeta d zeta நியூமரேட்டரில் zeta minus z அப்படின்னு எழுதிக்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட்டு இதே தான் B3. இப்போ B3ங்கிறது எப்படி இருக்கும்? 1/2 pi integral over C1 f of zeta d zeta divide by zeta minus z0 whole power -n + 1. இந்த இடத்துல n-க்கு பதிலாக 3 போட்டிங்கன்னா -3 + 1 வரும், தட் இஸ் -2. ஓகே, ஸோ இதையே நாம் 1/2 pi integral over C1 zeta minus z0 whole power ஸ்கொயர் இன்டு f of zeta d zeta அப்படின்னு எழுதிக்கலாம் இல்லையா? ஸோ இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த வேல்யூவை இதை வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். என்ன வருது இதில் பாருங்கள், 1/2 pi integral over C1 f of zeta d zeta இதே வந்திருக்கா? சேம். இது என்னது? B1. அப்போ இது நம்ம B1 அப்படின்னு எழுதிக்கலாமா? அதே மாதிரி அடுத்தது 1/2 pi integral over C1 f of zeta zeta minus z0 into dz. இதில் இந்த இன்டர்வல் வந்து ஜீட்டாவை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு, இசடையோ இல்லை Z0ஐயோ டிபெண்ட் பண்ணி இந்த இன்டகரல் இல்லை. அதனால் இந்த Z மைனஸ் Z0 நம்ம இன்டர்வலுக்கு வெளியில் தாராளமாக எடுத்துக்கலாம். எடுத்துட்டா இங்கே என்ன வரும்? Z மைனஸ் Z0 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். அப்போ இந்த இன்டர்வல் ஓவர் C1 f of zeta into zeta minus Z0 dz வரும். கரெக்டாக? அதாவது இந்த 2πயோட சேர்த்து இதை வந்து கம்பைன் பண்ணோம்னா இது நமக்கு என்னென்னு கிடைக்கும்? B2 அப்படின்னு கிடச்சிடும். அதுக்கு அடுத்தது இதே மாதிரி இந்த 1/2 pi இது கூட integral over C1 f of zeta zeta minus Z0 whole square dz இதை நாம் கம்பைன் பண்ணோம்னா, இதை அப்படியே கம்பைன் பண்ணோம்னா இது கூட இது வந்து B3ன்னு வந்துடும் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஒன் B1, செகண்ட் B2, இது வந்து B3ன்னு வரும். இந்த இன்டர்வல் வந்து ஜீட்டாவை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு, Z-ஐயோ Z0ஐயோ டிபெண்ட் பண்ணி இல்லை. அப்போ அந்த 1/z minus Z0 whole square வெளியே எடுத்துட்டோம்னா இங்கே நமக்கு 1/z minus Z0 whole cube அப்படின்னு வரும். இந்த வேல்யூ B3 அப்படின்னு வரும். ஓகே, ஸோ இதே தான் B1/z minus Z0 plus B2/z minus Z0 the whole square plus etc plus Bn-1 divided by Z minus Z0 whole power n-1 plus Sn of Z இப்படி எழுதியிருக்கும். ஓகே, ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 3 அப்படின்னு மார்க் பண்ணிக்கலாம். இல்லை Bn அப்படிங்கிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி 1/2 pi integral over C1 f of zeta d zeta divided by zeta minus Z0 whole power -n plus 1. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் எடுத்துட்டு இப்போ நம்ம தேர்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். f of z equal to a0 plus a1 z minus z0 plus etc plus an-1 z minus z0 whole power n-1 plus b1/z minus z0 plus b2/z minus z0 the whole square plus etc plus rn of z plus sn of z. ஓகே, ஆக்சுவலி நாம் என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா f of z equal to இந்த சீரீஸ் ப்ளஸ் இந்த சீரீஸ் இது ரெண்டும் மட்டும் இருக்கும், இது ரெண்டும் இருக்காது. இது ரெண்டும் இருக்கிற மாதிரி நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். அப்போது இது ரெண்டும் 0, அதாவது Rn of Zடும் Sn of Zடும் டென்ஸ் டு 0 ஹேஸ் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா இந்த ப்ரூஃப் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இந்த ரெண்டு வேல்யூவும் எப்படி 0 ஆகுது அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 20 மினிட்ஸ் வந்து கிராஸ் ஆகிடுச்சு. ஸோ ஒரு 20 மினிட்ஸ்லாம் வந்து ஆகிடுச்சுன்னா அந்த வீடியோ அப்லோடிங் பண்ணும்போது ரொம்ப நேரம் எடுக்குது. யூடியூப்பில் அவ்வளோ சீக்கிரம் வந்து அப்லோட் ஆகவே மாட்டேங்குது. சம்டைம்ஸ் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடுது. அது என்னென்னு தெரியல, ஒரு எனக்கு தான் அப்படி நடக்குதா என்னன்னு தெரியல. ஸோ அதனால் இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதோட கம்ப்ளீஷன் பார்ட் வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுத்துக்கும் வந்து டிஃப்ரென்ஸ், அந்த டைம் கேப் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 1 ஹவராவது இருக்கும். ஏன்னா அப்போ தான் அப்லோட் ஆகும். அதாவது இந்த வீடியோ அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ வந்து கொஞ்சம் லேட்டாக தான் உங்களுக்கு அப்லோட் ஆகி வரும். ஓகேங்களா? பட் நான் கண்டிப்பாக இன்றைக்குள்ள உங்களுக்கு அப்லோட் பண்ணிவிடுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வேறு ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கில் நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.